ஓம் சாந்தி 27/1/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள் மிக கவனமா ஆத்மாபிமானி நிலையிலிருந்து இந்த முரளியை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, எப்பொழுது உங்களது நிலை கர்மாதித நிலையாக ஆகிவிடுகிறதோ அப்பொழுது விஷ்ணுபுரிக்கு சென்று விடுவீர்கள். மதிப்புடன் தேர்ச்சி பெறும் குழந்தைகள் தான் கர்மாதீத நிலை அடைகின்றனர். பாபா சொல்றாரு, எப்ப நம்ம கர்ம கணக்கெல்லாம் முடிஞ்சு கர்மங்களை வென்ற நிலை வந்துருதோ அப்போ நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோன்றாரு. சொர்க்கத்துக்கு போய் காட்சியெல்லாம் கிடைக்கும். அப்புறம் நம்ம அங்கே போயிட்டு சொர்க்கத்தில் எந்த பதவியோ அந்த பதவி அடைய போது நம்ம நேரத்துக்கு நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோம். மதிப்புடன் தேர்ச்சி பெறும் குழந்தைகள் தான் யார் நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸில், அதாவது நல்லா படித்து வாழ்க்கையில் அதை தாரணை பண்ணி மதிப்போட தேர்ச்சி பெறுறோமோ, மாயாவை வெல்றோமோ பாபா நினைவில், அவங்க தான் கர்மாதி நிலை அடையிறாங்கன்னு சொல்கிறாரு. கேள்வி: 2 தந்தைகளும் குழந்தைகளாகிய உங்களுக்காக என்ன முயற்சி செய்கிறாங்க? இப்போ பிரம்மா தந்தையும் இருக்கிறாரு, சிவத்தந்தையும் இருக்கிறாங்க. 2 இன்ஜின் சொன்னார்ல, 2 இன்ஜின் மாதிரி நமக்கு அவங்க 2 பேரும் நம்ம முயற்சி பண்ணுறதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க நமக்காக என்ன முயற்சி செய்கிறாங்க? பதில்: குழந்தைகள் சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக ஆக வேண்டும். அனைத்து குணங்கள் நிறைந்தவர்களாக 16 கலைகளும் சம்பூர்ணமானவர்களாக ஆக்குவதற்கான முயற்சி பாப்தாதா இருவரும் செய்கின்றனர். இப்போ நம்ம சொர்க்கத்துக்கு தகுதியானவராக ஆகணும். இப்போ நம்ம நான் பிகேலேருந்து பிகேவா ஆயிருக்கிறோம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம மாறணும், நம்ம சொர்க்கத்துக்கு தகுதியாக நம்மளை ஆக்கணும். எல்லா குணங்களும் நிறைந்தவர்களா 16 கலை சம்பூர்ணமானவர்களா ஆக்கிறதுக்கான முயற்சி தான் 2 பேரும் மேலே இருந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது உங்களுக்கு 2 இன்ஜின் கிடைப்பது போன்றதாகும். 2 இன்ஜின் அந்த ரயிலுக்கெல்லாம் மலை மேலே போகும்போது 2 இன்ஜின் பொருத்துவாங்க. இப்போ நம்ம மலை மேலே போகிற பயணம் மாதிரி தான். இதில் அந்த 5 விகாரத்தை வெல்றது சாதாரண விஷயம் கிடையாது. மாயாவை வெல்றது. இதில் நம்ம மலை மேலே போகிற பாதை மாதிரி தான். மேலேருந்து விழுந்தோன்னா அவ்வளோதான், கொஞ்சம் கூட எலும்பு கூட மிஸ் ஆகாதுன்னுவாங்களே, மலை மேலேருந்து உண்டா அந்த மாதிரி. இப்போ நம்ம அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பாபா நம்ம கூடவே இருக்கிறாங்க. 2 பேர், பிரம்மா பாபா சிவபாபா 2 பேர் கூட இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படிப்பட்ட ஆச்சரியமான படிப்பு இப்போ படிக்கிறீங்க. இதன் மூலம் நீங்கள் 21 பிரிவுகளுக்கான ராஜ்யத்தை அடையிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாங்க. பாட்டு: குழந்தை பருவத்தை மறந்துடாதீங்க. குழந்தை பருவம்னா நம்ம பிகே ஆன உடனே முத பிகே ஆன உடனே நமக்கு எவ்வளோ பாபா எவ்வளோ ஒரு அன்பாக நம்மளை கவனித்து எப்படியெல்லாம் நம்மளை தாளாட்டுவார், சீராட்டுவார் இல்லையா, அந்த பருவத்தை மறந்துடாதீங்க சொல்லி பாடல் ஓடுது. ஓம் சாந்தி. இனிமேல் இனிய செல்ல குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள். பாபா சொல்றார், செல்ல குழந்தைகள் பாடலை கேட்குறீங்க. நாடகப்படி இப்படிப்பட்ட பாடல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அன்னைக்கு பிரம்மா பாபாவோட சிவபாபா முரளி சொல்லும்போது இந்த பாட்டு ஓடுது. ட்ராமா படி அந்த பாட்டு இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது, ஓடணும்னு இருக்குது, ஓடுது. சினிமா பாடலை வைத்து இவர்கள் முரளி நடத்துகிறாங்கன்ற நினைத்து மனிதர்கள் குழப்பம் அடைகிறாங்க. இப்போ புதுசாக அங்கே உட்காடுறாங்கன்னா என்ன இங்கே சினிமா பாட்டு ஓடுது? ஆரம்பத்துலலாம் சினிமா பாட்டு தான் பாபா போட சொல்வார். அது பாபா போட சொல்வார், அது ஓடும் நாடகப்படி. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு ஓடும், அதுக்கப்புறம் பாபா முரளி நடத்துவார். அப்போ அவங்க வரவங்க நினச்சிக்கிறாங்க, என்ன சினிமா பாடல்லாம் போட்டு இவங்க முரளி நடத்துகிறாங்க, இது எந்த வகையான ஞானம் அப்படின்ட்டு குழம்புறாங்க. இது சாஸ்திரம், வேதம், உபநிஷதம் போன்றவர்களையெல்லாம் விட்டுட்டாங்க. என்ன இந்த சத்சங்கத்தில் இந்த சாஸ்திரத்தை விட்டாங்க, வேதம் உபநிஷதெல்லாம் விட்டாங்க. இப்போது பாடலை வைத்து முரளி நடத்துகின்றனர் சொல்லி குழம்புறாங்க வெளியில் உள்ளவங்களாம். நாம் எல்லையற்ற தந்தை நடுவர்களாக ஆகியிருக்கிறோம். அவர் மூலமாக அதீந்திரிய சுகத்தை அடைகிறோம் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு புத்தியில் இருக்கிறது. இப்போ நமக்கு தெரியும், நம்ம அந்த பாட்டை எந்த ஒரு நினைவில் கேட்குறோம், நம்ம பாபா நினைவில் நம்மளும் பாபா உண்டு. அந்த மாதிரி நம்ம அந்த பாட்டை கேட்குறோம். அது சினிமா பாடலாகவே இருந்தாலும் பாபாவும் நம்மளும் அப்படி வச்சு நம்ம கேட்கும்போது அந்த அதீந்திரிய சுகம் நமக்கு கிடைக்குது. அதனால் இந்த எல்லையற்ற தந்தையவரா உடையவராக நம்ம இப்போ ஆயிட்டோம். அவர் மூலமாக நமக்கு அதீந்திரிய சுகம் அடைகிறோன்ட்டு உங்களுக்கு புத்தியில் இருக்கின்றாரு. இப்படிப்பட்ட தந்தையை மறக்கவே கூடாது. எப்பேற்பட்ட கடவுள் அவர் அப்பாவாக கிடைச்சிருக்கிறாரு, அவரை மறக்கவே கூடாது. தந்தையின் நினைவின் மூலம்தான் ஜென்மங்களில் பாவங்கள் எரிந்துவிடும். இப்போ அவரை நினைச்சாதான் பூவோட சேர்ந்த நாரும் மலக்கிற மாதிரி நம்ம நம்ம மனசுல இருக்கிற அந்த குப்பை கூலம், அந்த புத்தி இது வரைக்கும் ஜென்மமா அந்த 63 ஜென்மம் மனசுல ஒரே குப்பைகளா இருந்தது இல்லையா, அந்த பாவமா இருந்தது. சம்ஸ்கார சுபாவம் கூட ஒரே பாவ கர்மம் செய்யறது தான் நம்ம வேலையே. ஒரு புழு பூச்சை பார்த்தா கூட அடிச்சு போட்டுருவோம். எவ்வளோ நம்ம 63 ஜென்மம் அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் நம்ம பாபா நினைக்க அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் மாறிடும்.
ஜென்ம ஜென்மங்களின் பாவம் வந்து எரிந்துருன்றார். இப்போவே நம்மளோட சுபாவ சம்ஸ்காரம்லாம் அப்படியே மாறிக்கிட்டே வருது இல்லை. பாபாட்ட வந்தோடனே இதெல்லாம் செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னு கரெக்டாக நம்ம வந்து எண்ணம் சொல் செயலால் கூட துக்கம் கொடுக்கூடாதுன்றதுல நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கிறோம். நினைவை விட்டு விட்டு பாவங்கள் இருந்து விடும்படியாக இருக்கக்கூடாது. இப்போ பாபா நினைக்கலன்னா கண்டிப்பாக பாவம் செஞ்சுட்டு தான் இருப்போம். பாபா நினைச்சாதான் ஒரு பயம் வரும். இந்த ஒவ்வொரு கர்மமும் அந்த சோல் கான்சியஸ்ல ஆத்ம உணர்வுல செய்யும் போது இது வந்து பிரம்மா பாபா இந்த மாதிரி செய்வாரா அப்படின்னு யோசிச்சு பார்த்து செய்யும் போது கரெக்டாக நம்ம செய்வோம். இதே நம்ம வந்து அசால்ட்டா பாபா நினைவு இல்லாமல் ஒரு காரியத்தை செஞ்சிட்டு இருக்கும்போது அது நமக்கு பாவமாக தெரியாது. அப்போ பாவம் அப்படியே இருந்துரும். பாவம் இருந்துபடும்படியாக இருக்கக்கூடாது. அப்போ நினைவு இல்லைன்னா கண்டிப்பாக பாவம் இருந்துருன்றாரு. பிறகு பதவியும் குறைஞ்சிரும். அப்போ நீங்கள் அப்போ பாபா நினைக்காம இப்படியே இருந்துட்டீங்கன்னா கடைசியாக என்ன ஆகிடும், எல்லாரும் கர்மாதித்தாய் போயிடுவாங்க, நீங்கள் அப்படியே இருந்துருவீங்க. அப்புறம் உங்களுக்கு பதவியும் அங்கே சொர்க்கத்தில் கிடைக்காது. இப்படிப்பட்ட தந்தையை நல்ல முறையில் நினைவு செய்வதற்காக இப்போ முயற்சி செய்யணும்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ ஏற்பட்ட தந்தையை கிடைச்சிருக்காரு இல்லையா, இப்போ நல்ல முறையில் அவரை நினைவு செய்யறதுக்கான முயற்சி செய்யணும். நிச்சயதார்த்தம் கூட நடந்திருக்கிறது எனில் ஒருவரே நினைவு செய்வாங்க இல்லையா. இப்போ நிச்சயதார்த்தம் லௌகீகத்தில் ஒரு நிச்சயதார்த்தம் நடக்குதுன்னா அந்த பொண்ணும் ஆணும் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. உங்களுக்கும் இப்போது நிச்சயதார்த்தம் நடந்திருக்குது. இப்போ நமக்கு வந்து நம்ம ஆத்மா பரமாத்மாவுடைய நிச்சயதார்த்தம் இப்போ நடந்திருக்குது. நமக்கு பரமாத்மா யாருன்றத பிரம்மா மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் இடைத்தரகராக வந்து நமக்கு வந்து பிராமணர்கள் மூலமாக நமக்கு வந்து பாபா கிடைச்சிட்டாரு. இப்போ நிச்சயதார்த்தம் அவருக்கும் நமக்கும் நடந்திருக்கு. பிறகு நீங்கள் எப்போது கர்மாதி நிலை அடைவீர்களோ அப்போது விஷ்ணுபுரிக்கு செல்வீர்கள். அதுக்கப்புறம் நம்ம எப்போ கர்ம கணக்கெல்லாம் முடிச்சு இங்கே இருக்கிற நம்ம கணக்கு வழக்கு எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணோம்ல, நம்ம 63 ஜென்ம கணக்கு வழக்கு யார்கிட்ட என்னென்ன வச்சோமோ எல்லாத்தையும் இங்கே இப்பயே முடிக்கணும். இதெல்லாம் முடிச்சுட்டு உடம்புலையும் நம்ம கர்ம போகம் அந்த நோய் நொடியெல்லாம் கொஞ்சம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நம்ம பாவம் பண்ணதெல்லாம் இந்த உடல் மூலதான் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் இந்த பிறவிலே அந்த பாவத்தெல்லாம் நம்ம போக்க வேண்டியதாக இருக்கனால நமக்கு எல்லா பிரச்சனைகளும் வருது. இருந்தாலும் அதையும் நம்ம வந்து கர்ம போகம்னு நினச்சி அனுபவிச்சுட்டு கர்ம கணக்கெல்லாம் முடிச்சுட்டு ஆனாலும் நீங்கள் குஷிலே இருங்க. நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். இப்போ இதெல்லாம் எனக்கு கர்ம கணக்கு வழக்கெல்லாம் செட்டில்மெண்ட் ஆகுது, எனக்கு எந்த கவலையும் இல்லை, எல்லாம் கணக்கு வழக்கு முடியுதுன்ட்டு ஜாலியாக இருங்க. அதோட நீங்கள் அடுத்த பிறவி நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறீங்க. அப்போ கர்ம கணக்கெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போது சிவபாபாவும் இருக்கிறாரு, பிரஜாபிதா பிரம்மா பாபாவும் இருக்கிறாரு. 2 இன்ஜின்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. ஒன்று நிராகாரி சிவபாபா, இன்னொருத்தர் சாக்கார பிரம்மா பாபா. 2 பேருமே நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க. இருவரும் குழந்தைகளை சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக ஆக்குவதற்கான முயற்சி செய்கிறாங்க. சும்மா கிடையாது, உழைப்பு போட்டுட்டு இருக்கிறாரு. பிரம்மா பாபாவும் உழைப்பு போடுறாரு, சிவபாபாவும் அவராலான உழைப்பை போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. 2 பேரும் முயற்சி செஞ்சு நம்மளை மாத்துறாங்க. சர்வ குணங்கள் நிறைந்தவர்கள், 16 கலைகள் முழுமையானவர்களாக நீங்க ஆகணும். அதை சொல்லுவாங்களா லௌகீகத்துல, காலில் விழுந்தா 16 பெற்று பெருவாழ்வாக அப்படின்னா 16 செல்வம்னா அந்த குழந்தை பெற்றுக்கிறது கிடையாது. 16ன்றது 16 கலைகள்னு இருக்குது. அதெல்லாம் நிரம்புனாதான் நம்மளால சொர்க்கத்துல தேவதை ஆக முடியும். அந்த கலைகளுக்குன்னே ஒரு லிஸ்ட் இருக்குது. பேசும் திறன், நிர்வகிக்கும் திறன், நண்பர்களாக ஆகும் கலை, இந்த மாதிரி விதவிதமான கலைகள்லாம் இருக்குது. அந்த 16 கலை எப்போ நிரம்புதுன்னா இந்த முரளி படிக்கும் போது தான் அந்த ஞானம் வந்து நமக்கு புத்தியில் நிரம்ப நம்மளை கலைகள் நிரம்பியவெல்லாம் மாத்துறாரு. அப்போ சர்வ குணமும் நிறைந்தவங்களா 16 கலை நிரம்பினவங்களா நம்மளை ஆக்கிறதுக்கு 2 பேரும் முயற்சி செய்கிறாங்க. இங்கே தேர்வில் நீங்கள் தேர்ச்சி பெற வேண்டும். ஆனால் தினம் எப்படி நமக்கு வந்து நம்மளை இந்த மாதிரி ஆக்குறாருன்னா, ஒரு செதுக்குறாங்களே சிற்பன்றது, சிலையை வந்து செதுக்குறாங்க. அப்படியே ஒரு உளியால் அடித்து உதச்சி தான் அது வந்து அந்த சிற்பமாக மாறுது. அது தேவையில்லாத அந்த கல் அந்த இதெல்லாம் நீக்கிட்டு அது ஒரு அழகான சிற்பமாக மாறுது. அது மாதிரி நமக்கு வாழ்க்கையில் இந்த ஞானம் படிக்க நிறைய டெஸ்ட் பேப்பர் வரும். அந்த டெஸ்ட் பேப்பர்லாம் நம்மளை செதுக்க தான் வருது, மாயா வரும். அதாவது நம்மளை வந்து நம்ம சரியில்லாதவங்க நம்மளை சரியாக மாற்றுறதுக்கு வரும். பாபா சொல்லுவார் முரளியில், அப்பயே மாறிட்டோம், குணத்தை மாற்றிக்கிட்டோன்னா பரவாயில்ல, இல்லைன்னா நமக்கு டெஸ்ட் பேப்பர் வந்து நம்ம அவகுணத்தெல்லாம் நம்ம காட்டி கொடுக்கும். அப்புறம் நம்ம அதை வந்து திருத்திக்க முயற்சி செய்வோம். இங்கே தேர்வில் நீங்கள் தேர்ச்சி பெறணும். இது எந்த சாஸ்திரங்களும் கிடையாது. ஆனால் சாஸ்திரத்துலலாம் இந்த மாதிரி டெஸ்ட் பேப்பர் வரும், இந்த மாதிரி மாயா வரும், இதெல்லாம் அந்த சாஸ்திரத்தில் கிடையாது. இந்த படிப்பு மிகவும் ஆச்சரியமானதாகும் சொல்லி சொல்கிறாரு. எதிர்கால 21 பிறவிகளுக்கானது இந்த படிப்புன்னு சொல்கிறாரு. எங்கேயுமே இப்போ ஒரு படிப்பு படித்தோன்னா அந்த பிறவிலே தான் பலன் கிடைக்கும். டாக்டருக்கு படிக்கணும்னா உடனே டாக்டர் ஆகிடும்.
ஆனா இந்த படிப்பு பாருங்க, நீங்க படிச்சீங்கன்னா அடுத்த பிறவில எதிர்கால 21 பிறவிக்கு நீங்க பதவி அடைய போறீங்க. மற்ற படிப்புகள் மரண லோகத்திற்கானது, ஆனா இந்த படிப்பு அமர லோகத்திற்கு, சொர்க்க லோகத்துக்காக இந்த படிப்பு படிக்கிறோம். அதற்காக இங்கேயே நீங்க படிக்கணும் அல்லவான்னு சொல்லி சொல்றாரு. எதுவரை ஆத்மா தூய்மையாக ஆகலையோ அதுவரை சத்தியுகத்துக்கு போக முடியாது. நம்ம ஆத்மா தூய்மையாகணும். நம்ம எண்ணம் சொல் செயலால சுத்தமா தூய்மையானாதான் நம்ம நடவடிக்கையிலே அது தெரியும். நம்ம யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டோம், அமைதியா இருப்போம், நம்மளால எந்த தொந்தரவும் யாருக்கும் இருக்காது, நம்மளே திருப்தியா இருப்போம். அப்பதான் நம்ம தூய்மை ஆயிட்டோம்னு அர்த்தம். நம்ம குஷியா இருப்போம். நமக்கு யாராவது இருந்தாதான் குஷியும் கிடையாது. நம்ம தனியா இருந்தாலே நம்ம பாபா நினைவுல ஆத்மா உணர்வுல நம்ம குஷியா இருப்போம். எல்லாரும் இருந்தாலும் அவங்க நம்மளோட வைப்ரேஷன் எல்லாருக்கிட்டையும் அந்த குஷி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம சுச்சுமா அந்த மாதிரி நம்ம ஆத்மா எல்லாத்துலயும் திருப்தியா குஷியா, நம்ம மனசாட்சியும் நமக்கு உறுத்தல, எல்லாரும் நம்ம நல்ல பேர் சொல்றாங்க, சிவபாபாவும் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம தூய்மை ஆயிட்டோம்னு அர்த்தம். நம்ம தூய்மையா ஆகலைன்னா தூய்மையாயிட்டோம்னா நம்ம சொர்க்கத்துக்கு போயிடும். சப்போஸ் தூய்மை ஆகலைன்னா நம்ம அது வரைக்கும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. இங்கே தான் கணக்கு வழக்கெல்லாம் முடிக்கணும். ஆகையால் தந்தை சங்கம் யுகத்துல தான் வருகின்றார். இது புருஷோத்தம கல்யாணக்காரி யுகம் என்று சொல்லப்படுகிறது. இதில் தான் நீங்கள் சோழிலிருந்து வைரம் போல ஆகிறீங்க. அதாவது ஆத்மா உத்தமமாக நன்மை செய்யக்கூடிய யுகம் இது. இங்கேதான் நம்ம எப்படி கடந்தோம், சோழி மாதிரி இருந்தோம், இப்ப வைரமா ஆக்குறாரு. ஆகையால் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. ஸ்ரீ ஸ்ரீ என்று சிவபாபா தான் கூறப்படுகின்றார். மாலையின் பொருளும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ 108 மணி மாலையில அந்த பக்தியில உருட்டுறாங்கல்ல, அதுல கூட அந்த மேல ஒரு மலர் இருக்கும், மேலே மலர் இருக்கும், கீழே ஜோடி ஜோடியா மாலை மணிகள் இருக்கும். அந்த மலரா இருக்கிறது சிவபாபா. பிறகு மொட்டுக்களாக யுகல் இருக்கின்றன. அப்புறம் ஜோடி ஜோடியா அந்த மணிமணியா இருக்குல்ல, அதெல்லாம் கணவன் மனைவி பேர், அது இல்லற மார்க்கம் இல்லையா, அதனால அதுன்றாரு. பிறகு மணிகள், அதாவது வெற்றி அடையக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அந்த மலருக்கு கீழே மணிமணியா இருக்குல்ல, அதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய ஆத்மா. அவங்க இங்க சங்கமயுகத்துல பாபாவை அப்படியே உருகி உருகி யார் நினைக்கிறாங்களோ அவர் சொல்ற பேச்சு கேட்டு ஸ்ரீமத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க நல்லா சேவையும் பண்ணி ராஜாவா யார் ஆகிறாங்களோ, ஆத்மா ராஜாவாகி கர்மேந்திரங்களே அடக்கி இருக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா வெற்றி அடைகிறாங்க. மாயாவை வெற்றி அடைஞ்சு, உலகத்தை வெற்றி அடைஞ்சு, மனசை வெற்றி அடைஞ்சு, 5 விகாரம் இயற்கை எல்லாத்தையும் வெற்றி அடைகிறவங்க தான் மணியா மாறுறாங்க மாலையில. அவங்க தான் 108 மணி மாலையில வராங்க. இதையே ருத்ரா மாலையாக பிறகு விஷ்ணு மாலையாக ஆகுறதுன்னு சொல்லி சொல்றாரு. இந்த மாலையின் பொருளை யாருமே அறியவில்லை. ஆனா இந்த மாலையோடைய பொருளை யாருக்குமே தெரியாது, அந்த பக்தியில யாருக்கும் தெரியாது. இப்ப நமக்கு தான் புரியுது, இப்பதான் புரியுது. ஓஹோ, இந்த 108 மணி மாலையில வர்றவங்களே நம்ம தானா, பிகேஸ் தானா அப்படின்றது இப்பதான் புரியுது. குழந்தைகளாகிய நீங்கள் சோழிலிருந்து வைரமாக ஆகணும் என்ற தந்தை அமர்த்தி நமக்கு புரிய வைக்கிறாரு. நமக்கு பாபா சொல்லி கொடுக்குறாரு. இப்ப நீங்க இந்த மாதிரி இப்போ பழையபடி இருக்காதீங்க. முன்னாடி எப்படி இருந்தீங்க, சோழி மாதிரி ஒன்னுத்துக்கு உதவாம இருந்தீங்க, இப்ப நீங்க வைரமா ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நேத்து முரளியில சொன்னார்ல, காட்சிக்கு தரக்கூடிய மூர்த்தியா மாறணும், அது நடைமுறையில வரணும், பிராக்டிக்கலா வரணும். என்ன மனசு வரைக்கும் இருக்குது எல்லாமே சமான்லாம், ஆனா அந்த நடத்தையில ஒன்றும் வரலன்னு சொல்லி சொன்னாரு. 63 பிறவிகளாக நீங்க தந்தையை நினைவு செய்து வந்தீர்கள். நம்ம 63 ஜென்மமா பக்தி பண்ணிட்டு வந்தோம், கடவுளை தான் தேடணும். நீங்கள் இப்போது ஒரு நாயகனுக்கு நாயகியாக இருக்கிறீங்க. இப்ப அந்த ஒரு நாயகன் கடவுள் அவர் தான், அவருக்கு தான் எல்லாருமே பிரியதர்ஷினிகளா நாயகியா இருக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. ஒரு பகவானின் பக்தர்களாக அனைவரும் இருக்கின்றனர். இப்போ எல்லாருமே உலகத்துல ஃபுல்லாவே ஒரு கடவுள் தான், அவருக்கு தான் பக்தர்களா எல்லாரும் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. பத்திக்கெல்லாம் பத்தியானவர், தந்தைக்கெல்லாம் தந்தையானவர் அவர் ஒருவர் தான் சொல்லி பாபா புரிய வைக்கிறார். குழந்தைகளாகிய உங்களை ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக நமக்கு இப்ப ஆக்குறாரு. அவர் எதுக்கு வந்துக்கிறாரு, ராஜாவே வணங்கக்கூடிய ராஜாவா நம்மள ஆக்குறாரு. ஆனா அவர் ஆகிறது கிடையாது பாருங்க. அவர் அவ்வளவு முயற்சி செய்யறாரு. அவர் தான் இருந்து இப்ப எல்லா வேலையும் கருவியா, எல்லாமே நம்மள கருவியா வச்சு செய்யறது எல்லாமே அவர் தான். எல்லாரையும் மாத்துற பொறுப்பு அவர் கையில. இயற்கையை மாத்துறாரு, உலகத்தையும் மாத்துறாரு, நம்மளையும் மாத்துறாரு, எல்லா ஆத்மாக்களையும் மாத்துறாரு. ஆனா பாருங்க, அவர் அந்த பதவி அடையிறது கிடையாது. அவரை மாதிரி நம்மளை மாத்திட்டு சொர்க்கத்துக்கே ராஜாவா ஆக்கிட்டு போயிடுறாரு. அவர் அந்த பதவி அவர் அனுபவிக்கிறதே இல்லை எதையும். தந்தை அடிக்கடி புரிய வைக்கிறார். தந்தையின் நினைவின் மூலம் தான் உங்களது பல பிறவிகளின் பாவம் பஸ்மமாகும். இப்போ திரும்ப திரும்ப சொல்றாரு, நீங்க என்ன நினைச்சாதான் உங்க தலை மேல இருக்கிற சுமை, அந்த பல பிறவிகளின் பாவம் பஸ்மமாகுன்றாரு. ஆத்மாவில் எதுவும் ஒட்டாதுன்ட்டு சாது சன்னியாசிகள் சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அந்த உடம்புல தான் எல்லா பாவமும் இருக்குது,
போய் கங்கையில் குளிச்சா போயிடும், அப்புறம் திரும்ப வந்தீங்கன்னா ஆத்மா தூய்மையாயிடும். அப்படியே சொல்கிறாங்க. ஆத்மாவில் தான் பாவம் புண்ணியம் இருக்குது. எல்லாமே செஞ்சதெல்லாம் மறுபிறவி எடுத்து போனாலும் திரும்ப வருது. நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், என் தலையெடுத்து நான் என்ன பாவம் பண்ணணும்ன்ட்டு புலம்புறோன்னா, இப்போ போன பிறவிலே நம்ம பண்ணியிருக்கிறோம் பாவம். அந்த பாவம் தான் ஆத்மாவில் ஏற்றிக்கிட்டு நம்ம வரோம் இல்லையா. எது இருந்தாலும் அந்த ஆத்மா அந்த சரீரத்தை விட்டா கூட நம்ம பண்ண பாவ புண்ணியம் போகாது. அந்த அடுத்த பிறவிக்கு நமக்கு தொடர்ந்து வருது. அதனால தானே அந்த கஷ்டம்லாம் அனுபவிக்கிறாங்க எல்லாரும். அதனால அவங்க சொல்றது தப்புன்றார் பாபா. நிர்லேப்பன்ட்டு எதுவும் ஒட்டாதுன்னு சொல்லிடுறாங்க. நல்ல சம்ஸ்காரமோ கெட்டதோ ஆத்மா தான் எடுத்து செல்கிறதுன்ட்டு பாபா புரிய வைக்கிறார். ஆனால் இப்போ கடவுளே நமக்கு புரிய வைக்கிறாரு. ஆத்மா நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி, புண்ணிய ஆத்மா பாவாத்மான்னு அதனால தான் சொல்கிறோம். அப்போ அந்த ஜாதகத்திலே போட்டிருப்பாங்க புண்ணியவதி அப்படின்னா. அப்போ அந்த சம்ஸ்காரமும் அந்த நல்ல சம்ஸ்காரமாக இருந்தாலும் அடுத்த பிறவிக்கு அதை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். கெட்ட சம்ஸ்காரம் இருந்தாலும் அடுத்த பிறவிக்கு அதை எடுத்துகிட்டு போகுது ஆத்மான்னு சொல்கிறார். எங்கு பார்த்தாலும் பகவானே பகவான் தான், இவை அனைத்தும் பகவானின் லீலைகள் என்று அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சர்வ வியாபி, கடவுள் கல்லில் இருக்கிறார், முள்ளில் இருக்கிறார், எல்லாருமே கடவுள் தான், இது எல்லாமே பகவானோட லீலைன்ட்டு சொல்லிட்டாங்க. பக்தியில் விகார மார்க்கத்தில் முற்றிலுமாக அசுத்தமாகி விடுங்க. இந்த மாதிரிலாம் சொல்லி கடவுளுக்கே 2 பொண்டாட்டி, கடவுளுக்கே எல்லாத்தையும் சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, அவங்களும் என்ன பண்ணுறாங்க, வீணாக போயிட்டாங்க. எல்லாரும் விகார மார்க்கத்தில் போயிட்டு அசுத்தமாயிட்டாங்க. இப்படிப்பட்டவர்கள் வழிப்படி லட்சக்கணக்கான மனிதர்கள் நடந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி சிலர் சொல்கிற வழினால நிறைய பேர் என்ன ஆயிடுறாங்க, அவங்க வழியில் போயிட்டுருக்குறாங்க. இதுவும் நாடகத்தில் பதிவாயிருக்கிறது. இது எல்லாமே ட்ராமாவில் இருக்கின்றார். எப்போதும் புத்தியில் 3 இடங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 3 இடத்த பாபா 3 தாமங்களை நினைவு வைக்க சொல்கிறார். 1 சாந்தி தாமம், ஆத்மாக்கள் வசிக்கும் இடம். எதற்காக நீங்கள் முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்களோ அது சுகதாமம். 1 சாந்தி தாமம், அடுத்து சொர்க்கம். சொர்க்கம் இப்போ நம்ம எங்கே போகணுன்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம இப்போ நம்ம வாழறோம். அடுத்த பிறவி நம்ம சொர்க்கத்துக்கு போகணுன்னு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால தான் உடம்புல இருந்தே நம்ம எல்லாத்தையும் விடுறதுக்கு இப்போ முயற்சி பண்ணுறோம். அரை கல்பத்திற்கு பிறகு ஆரம்பமாகிறது துக்கதாமம். ஃபர்ஸ்ட் பரந்தாமம், அடுத்து சொர்க்கம், அது சுகதாமம். அதுக்கப்புறம் 2500 வருஷம் கழிச்சு நரகம், துக்கதாமம். இந்த 3 தான் சொல்றாரு. சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யும் இறைத்தந்தை என்று பகவான் கூறப்படுகின்றார். பகவானை எல்லா தர்மத்திலையும் அந்த அல்லாஹ் ஹெவனை படைத்தார், அப்புறம் காட்ஃபாதர் ஹெவனை படைத்தார், பேரடைஸ் எல்லாமே இருக்குது. அப்போ அவர் சொர்க்கத்தை உருவாக்குனாருன்னு தான் அவர் பாடப்பட்டிருக்குது. அவர் பகவானா சொல்லியிருக்கிறாங்க. அவர் நரகத்தை ஸ்தாபனை செய்வது கிடையாது. எந்த கடவுளும் எடுத்தவனே நரகத்தை ஸ்தாபனை பண்ண மாட்டார். சொர்க்கத்தை தான் ஸ்தாபனை செய்கிறேன் என்று தந்தையே சொல்கின்றார். மற்றபடி இது வெற்றி மற்றும் தோல்விக்கான விளையாட்டாகும். அவர் சொர்க்கத்தில் தான் நம்மளை உட்கார வச்சு போனார். ஆனால் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் மாயா கிட்ட. அதனால தான் இந்த விளையாட்டு உருவாயிருக்கின்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது ஸ்ரீமத் படி நடந்து மாயை என்ற ராவணன் மீது வெற்றி அடைகிறீங்க. இப்போ நம்ம பாபாவுடைய வழிப்படி நடந்து இந்த மாயாவை வெற்றி அடைகிறோம். இந்த மாயாவை வெல்லணும்னா கடவுள் ஒரு பாதை சொல்லியிருக்கிறாரு. அந்த பாதையில் போனால் தான் வெற்றி அடைய முடியும். அதாவது நான்ன்றதே அழிக்கணும். எல்லாமே பாபா தான். அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே கண்ணை மூடிட்டு செய்யணும். அப்போனா மாயாவை ஈஸியாக வென்றுடலாம். ஏன்னா அவர் கூட இருக்கும்போது மாயா கிட்டக வராது. மீண்டும் அரை கல்பத்திற்கு பிறகு ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது. இப்போ அரை கல்பத்துக்கு 2500 வருஷம் நம்ம வெற்றி அடைஞ்சு அந்த பலனை அனுபவிக்கிறோம். அதுக்கப்புறம் 2500 வருஷம் கழிச்சு மாயா ஆரம்பிச்சிருது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது யுத்த மைதானத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறார். இப்போ யுத்தம் தான் நம்ம அந்த மாயாவோட ஒரே போராட்டம். ஆனால் இது வெளியில் யாருக்கும் தெரியாது. இந்த 5 விகாரத்தையும் வெல்லணும், அந்த சரீர உணர்வே உடணும்னா நிறைய போராட்டம் இருக்குது. அதுக்காக டெஸ்ட் பேப்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இதை புத்தியில் நீங்கள் தாரணை செய்யணுன்றாரு. பிறகு மற்றவர்களுக்கும் புரிய வைக்கணும். இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணுன்றாரு. கண் இல்லாதவர்களுக்கு நீங்கள் ஊன்றுகோலாகி வீட்டுக்கான வழியை சொல்ல வேண்டும் சொல்லி பாபா சொல்கிறாரு. இப்போ நிறைய பேர் உலகத்தில் என்ன வாழ்க்கை, எதுக்காக வாழறோம், அடுத்து நம்ம என்ன ஆக போகிறோம் எதுவுமே தெரியாமல், கண்ணே இல்லாமல், 3வது கண் இல்லாமல், நான் ஆத்மான்னு புரிஞ்சிக்காம இந்த உடம்பு தான் உண்மை அப்படின்ட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த உறவினர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கை அப்படியே உண்மைன்ட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது எல்லாமே அல்பா காலம் எல்லாம் போயிடும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. இப்போ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஊன்றுகோலாகி வழியை சொல்லணுன்றார். ஏனெனில் அனைவரும் அந்த வீட்டை மறந்துட்டாங்க. எல்லாருமே பரந்தாமத்துலேருந்து நம்ம வந்தோம், இங்கே நடிக்க வந்திருக்கோம், இது ஒரு நாடகம் என்றெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் மறந்துட்டாங்க. அவங்க அந்த வீட்டையே மறந்துட்டாங்க. இது ஒரு நாடகம்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் இதன் ஆயுள் லட்சம் பல ஆயிரம் ஆண்டுகள்ட்டு சொல்லிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க உலகமே ஒரு நாடக மேடை அப்படின்னா சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் லட்சக்கணக்கான ஆண்டுகளாக நம்ம இங்கே தான் நடிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. உலகம் அழியாது, நம்ம இங்கே தான் இருப்போம். அதாவது நம்ம திரும்ப பறந்தாவும் போவோன்றதே அவங்களுக்கு தெரியல.
என்னமோ நம்ம இங்கே தான் திரும்ப திரும்ப பிறந்து நடிச்சிட்டு இருப்போம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உலகம் அழியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ராமன் உங்களை எவ்வளவு குருடர்களாக ஆக்கிவிட்டது என்பதை தந்தை புரிய வைக்கிறார். இப்ப கடவுள் சொல்றார் நமக்கு, இப்ப மாயா எப்படி குருடரா ஆக்கி வச்சிருக்குது, ஞானக்கண் இல்லாதவர்களாக ஆக்கிடுச்சு. அதாவது ஆத்ம உணர்வு இல்லாதவங்கள நம்மளை ஆக்கிடுச்சு. இப்போது தந்தை எல்லா விஷயங்களையும் புரிய வச்சிட்டு இருக்கிறார். தந்தை தான் ஞானம் நிறைந்தவர்கிட்ட சொல்லப்படுறார். ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் அறிஞ்சவர் என்பது இதன் பொருள் கிடையாது. அவருக்கு நாலேஜ்ஃபுல்னா ஒரு அறிவு, நிறைய அறிவு, ஞானம் இருக்குது. இந்த உலகத்தை பத்தி அறிவு, அந்த சராசரங்களை பத்தி அறிவு இருக்கு. அதுக்காக நம்ம மனசுல என்ன இருக்கு அதெல்லாம் அவர் பார்க்க மாட்டாரு. அது அவரோட வேலையா? எல்லார் உள்ளமும் தெரிஞ்சவர் அப்படி கிடையாது. இதை மாயாஜாலம் செய்பவர்கள் கற்றிருக்கின்றனர் சொல்றாரு. உங்க மாயாஜாலம் பண்றவங்க தான் இந்த மாதிரி உள்ளத்தின் விஷயங்கள் எல்லாம் பாக்குறாங்க. அப்படியே அடுத்தவங்க மனசுல என்ன ஓடுதெல்லாம் கண்டுபிடிக்கிறவங்க இந்த மாயாஜாலம் பண்றவங்க தான் பண்ணுவாங்க. அது நான் கிடையாதுன்னு சொல்றாரு. ஞானம் நிறைந்தவர் என்பது பொருள் இது கிடையாது. ஞானம் நிறைந்தவர்ன்ற பொருள் மற்றவங்க மனசுல என்ன இருக்குது அதை கண்டுபிடிக்கிறது கிடையாது. இது ஒரு தந்தையின் மகிமையாகும் சொல்றாரு. என்னைக்குமே அவரு அடுத்தவங்க மனசுல அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. அவர் ஞான கடலானவர், ஆனந்தத்தின் கடலானவர். அவர் அந்தர்யாமி, மனசில் இருக்கும் விஷயங்களை அறிந்தவர் என்று மனிதர்கள் சொல்லிட்டாங்க. மனிதர்கள் சொல்றாங்க அவர் ஞானக்கடல், மனசுல அந்தர்யாமி, மனசுல இருக்கிறது அவரே புரிஞ்சுக்குவாரு, எனக்கு என் கஷ்டம் அவருக்கு தெரியாதா அப்படின்லாம் பேசுவாங்க. அவர் ஆசிரியராக இருக்கின்றார், நமக்கு கற்பிக்கின்றார் என்பதை இப்போது குழந்தைகளாகிய நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. இப்ப நமக்கு தெரியுது கடவுள் ஒரு உடல்ல வராரு, ஆசிரியரா நமக்கு பாடம் எடுக்கிறாரு. அவர் ஆன்மீக தந்தையாவும் இருக்கிறார், ஆன்மீக சத்குருவாவும் இருக்கிறார். அங்கு உலகாய ஆசிரியர்கள் குருக்கள் இருப்பாங்க. அதுவும் தனித்தனியாக இருப்பாங்க. நேற்று கூட சொன்னார்ல, மற்ற வாழ்க்கையில சாதாரண வாழ்க்கையில நமக்கு அப்பா தனியா, ஆசிரியர் தனி, குரு தனி. ஆனா இங்க மூவரும் ஒருவராக கிடைச்சிருக்கிறாரு இல்லையா? அந்த மாதிரி அங்க இருக்க முடியாது. சிலருக்கு தந்தை ஆசிரியராக கூட இருக்கலாம். சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா அப்பாவே டீச்சரா இருப்பாரு. அதே ஸ்கூல்லயே அவங்க பையனையும் படிக்க வச்சிருப்பாரு. அப்ப அப்பாவே டீச்சராகவும் வர வாய்ப்பு இருக்குது. ஆனா அப்பா குருவா இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. எந்த ஒரு அப்பாவோ இல்ல டீச்சரோ குருவா ஆக முடியாது. இருப்பினும் அவர்கள் மனிதர்கள் தான், இருந்தாலும் அவங்க மனுஷங்க தான். ஆனா இங்க பாபா நமக்கு சுப்ரீம் ஆத்மா, பரம்பிதா பரமாத்மாவே சொல்லி கொடுக்கிறார், கற்பிக்கின்றார், டீச்சராகி வந்திருக்கிறார். ஆத்மாவே பரமாத்மா என்று கூறுவது கிடையாது. இதையும் யாரும் புரிஞ்சு கொள்றது கிடையாது. ஆத்மாவே பரமாத்மான்னு சொல்லிடுறாங்க. பரமாத்மா அர்ஜுனனுக்கு சாட்சாத்காரம் செய்வித்த போது போதும் நிறுத்துங்கள்ட்டு அவர் சொன்னாராம். மகாபாரதத்துல போர்க்களத்துல கிருஷ்ண பரமாத்மான்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அவரு அப்படியே அந்த விஸ்வரூப தரிசனம் காட்டும் போது அர்ஜுனனுக்கு கண்ணு கூசிச்சான். அந்த ஒளியை பார்க்க முடியல, அந்த ஒளியை என்னால சகிச்சுக்க முடியலன்ட்டு நிறுத்துங்கன்னாராம். இதெல்லாம் கேட்கின்ற போது என்ன சொல்லிடுறாங்க, பரமாத்மா மிக தேஜோமயமானவர்ன்ட்டு புரிஞ்சு கொண்டோம். ஆனா முன்பு பாபாவிடம் வந்த போது சாட்சாத்காரத்தை சென்று விட்டனர். இதே மாதிரி இது கதை, மகாபாரதன்றது ஒரு கதை. ஆனா அதை படிக்கிறாங்க இல்லையா, அதை படிச்சுட்டு வரவங்க பாபா முன்னாடி வந்தாங்க. அந்த காலத்துல பிரம்மா பாபா முன்னாடி வந்தவங்கலாம் காட்சி கிடைச்சது. அவங்க என்ன அவங்க இந்த மாதிரி எல்லாம் இமேஜின் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது பக்தியில படிச்சுட்டு. அதனால அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போதும் நிறுத்துங்கள், மிகவும் தேஜமயமாக இருக்கிறது, என்னால் சகிக்க முடியவில்லை என்றெல்லாம் சொன்னாங்களாம். எதை கேட்டீர்களோ அதுவே புத்தியில் பாவனையாக இருந்து விடுகிறது. அதாவது அவங்க சாஸ்திரம் படிச்சுட்டு அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு பாபா முன்னாடி வந்திருக்கிறாங்க. அப்ப கடவுளே வந்திருக்கிறாருன்னா அப்ப இங்க அவங்களுக்கு அந்த மாதிரி காட்சி காமிச்சிருக்கிறாரு. ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது அதுதான். அவங்க என்ன எதிர்பார்த்திருப்பாங்கன்னா, எங்களுக்கு ஒரு தேஜ ஒளி மாதிரி அர்ஜுனனுக்கு காட்டின மாதிரி எங்களுக்கு ஒரு காட்சி கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு காட்சி காமிச்சிருக்கிறாரு. பாபா சொல்றாரு, எந்த மாதிரி பாவனையோட என்ன நினைவு செய்யறாங்களோ அந்த மாதிரி நான் அவங்களுக்கு தெரியுறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் அவர்களது பாவனைகளை நிறைவேற்றுவேன்ட்டு பாபாவும் சொல்றாரு. அதனாலதான் அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்டபடி காட்சி காட்டுறாரு. யாராவது கணேசரின் பூசாரியாக இருந்தால் அவர்களுக்கு கணேசரின் காட்சி செய்விப்பேன்றாரு. இப்ப கணேசர் நிறைய பேர் இப்ப இந்து தர்மத்திலே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு கடவுளுடைய பைத்தியமா இருப்பாங்க. முருகர் பைத்தியம், கணேசர் பைத்தியம், கணேசரையே அப்படியே உருகி பூஜாரியா இருப்பாங்க. அந்த மாதிரி அம்மன் தான் அவங்களுக்கு பிடிக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு தகுந்த காட்சி நான் செய்விப்பேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது அவருடைய மகா வாக்கியம். சத்தியமான சிவன் சொல்றாரு, அவங்களுக்கு போய் நான் புள்ளியா காட்சி காமிச்சா அவங்க நம்ப மாட்டாங்க இல்லையா? அதனால அந்த கணேசர் உருவத்துல போயிட்டு நான் காட்சி காட்டுறேன்றாரு. சாட்சாத்காரம் ஏற்பட்டதும் முக்தி தாமத்திற்கு சென்று விட்டதாக நினைக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, காட்சி காட்ச உடனே ஆஹா பிறவி பயன் அடைஞ்சிட்டான், இதோட எனக்கு பிறவியே கிடையாது, நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறாங்க. அதான் பாபா சொல்றாரு,
சென்று விட்டதாக நினைக்கிறாங்க. அதாவது முக்தி தாமத்துக்கே பரந்தாமத்துக்கே போயிட்டாங்க, பிறவியே இல்லை அப்படின்ட்டு நினச்சிட்டு போயிடுறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. எங்கேயும் போகல இல்லையா, முக்தி தாமத்துக்கே போகல. ஆனால் அவ்வாறு கிடையாது. முக்தி தாமத்துக்கு யாரும் போக முடியாது, காட்சி மட்டும்தான் கிடைச்சிருக்குது. மற்றபடி நம்ம இங்கே தானே நிற்கிறோம், எங்கே போனோம்? முக்திக்கு போனோம்னா இங்கே கணக்கு வழக்கெல்லாம் முடிக்கணும். இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நம்ம பண்ண கர்மம் பாவத்தெல்லாம் அழிக்கணும். அழிச்சிட்டு தான் நம்ம போக முடியும். பக்தி செஞ்சுட்டே இருந்தால் நம்ம உடனே காட்சி கிடைச்சா நம்ம உடனே முக்தி கிடைச்சிடுன்றதெல்லாம் கிடையாது. முக்திக்கு போனோம்னாலும் ஜீவன் முக்திக்கு போனோம்னாலும் இங்கே கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சு கர்மாதீத நிலை அடைஞ்சு நம்ம வந்து போனாதான் போக முடியும். அதான் பாபா சொல்றாரு. நாரதரின் உதாரணம் கூட இருக்கிறது. நாரதர் கூட ஒரு உதாரணம் இருக்கு. அவரை பக்த சிரோமணின்ட்டு நாரதரை சொல்லுவாங்களாம், பாடப்படுகின்றார். நாரதரோட பேர் வந்து பக்த சிரோமணி. நான் லட்சுமியை திருமணம் செய்து கொள்ளலாமான்ட்டு நாரதர் கேட்டாராம். உடனே தனது முகத்தை பார்த்துக்கொள் என்று நாராயணன் சொன்னாராம், கூறப்பட்டதாம். பக்த மாலையும் இருக்கிறது. அந்த மாதிரி பக்த மாலை கூட இருக்குதுன்றாரு. பக்தியில கூட உருகி உருகி பக்தி பண்றவங்க இருக்கிறாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கும் தனி மாலை இருக்குதுன்றாரு. பெண்களில் மீரா, ஆண்களில் நாரதர்கள் முக்கியமானவர்கள்ட்டு பாடப்பட்டிருக்குன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா மீராவோட கதை இருக்குது, நாரதரோட கதையும் இருக்குது. அவங்களாம் முக்கியமானவங்க பக்தியிலன்னு சொல்றாரு. இங்க ஞானத்தில் முக்கிய சிரோமணியாக விளங்குபவர் சரஸ்வதி ஆவார். ஆனா இங்க ஞானத்துல பாபா குழந்தையான பிறகு முக்கிய சிரோன்மணியா இருக்கிறது அம்மா தான், சரஸ்வதி தான் சொல்லி சொல்றாரு. வரிசை கிரமம் இருக்கிறது அல்லவா. இப்ப சரஸ்வதியில அவங்க வந்து கிளாஸ் எடுத்தா எல்லாரும் அந்த அளவுக்கு கேட்பாங்க. அம்மா கிளாஸ் எடுத்தா அவங்க வீணை வாசிப்பாங்க, அந்த அளவுக்கு அவங்களுடைய வார்த்தையில மயங்குறவங்களா இருக்கிறாங்க. அது மாதிரி வரிசை கிரமமாகவும் சரஸ்வதி மம்மா மாதிரியே மாஸ்டர் மம்மாலாம் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. மாயிடம் எச்சரிக்கையாக இருங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். இப்போ பாபா என்ன சொல்றாரு, நீங்க என்கிட்ட வந்த பிறகுதான் மாயா உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணும், அதனால மாயாட்ட எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறாரு. மாயை அவ்வாறு தலைக்கீழான காரியங்களை செய்வித்து விடுகிறது. அதை என்ன பண்ணும்னா நம்மளை தலைக்கீழான காரியத்தை செய்ய வைக்கும்ன்றாரு. அதனால ஜாக்கிரதையா இருங்க. பிறகு கடைசியில் மிகவும் அழ வேண்டியிருக்கும். அந்த மாதிரி நம்ம தலைக்கீழா ஏதாவது பண்ணிட்டோம்னா கடைசியில நம்ம வந்து அழ வேண்டியிருக்கும்ன்றாரு. பகவான் வந்திருந்தார், நான் ஆசை அடையாமல் இருந்து விட்டேனே என்று பச்சாதாபப்பட வேண்டியிருக்கும். அப்ப வந்து இப்ப நம்ம முரளி கேட்குறோம், பாபா சொல்ற பேச்சு படி கேட்டு ஸ்ரீமத் படி நடக்கிறோம், அமிர்த வேலை செய்யறோம், யோகா பண்றோம், காலையில இருந்து என்னென்னலாம் பாபா சொல்றாரோ அதை செய்யறோம். இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்றோம். சிலர் வராங்க, அதை ஃபாலோ பண்றதுல அதோட போயிடுறாங்க. அப்புறம் அவங்களாம் கடைசியா வந்து பச்சாதாபப்படுவாங்க. கடவுள் வந்தாரு, நான் கடைசியில இந்த முரளி கேட்காம விட்டுட்டேன், அவங்க சொன்னதெல்லாம் கேட்காம நான் விட்டுட்டேன் அப்படின்ட்டு கடைசியா பச்சாதாபப்பட வேண்டியிருக்கும்னு சொல்லி சொல்றாரு. பிறகு பிரஜைகளிலும் நீங்க என்னவாயிடுவீங்க, இந்த மாதிரிலாம் இருந்தோம்னா நம்ம மாயா வந்து நம்மளை அந்த மாதிரி செய்ய வச்சிருது. அப்ப அந்த மாதிரி ஆயிட்டோம்னா நீங்க என்னவாயிடுவீங்கன்னா பிரஜைகள்ல கூட போய் வேலைக்காரியா ஆவாங்கன்னு சொல்றாரு. படிப்பு படிக்காம விடுறது அந்த மாதிரி போயிட்டாங்கன்னா அவங்க பிரஜைகள்ல கூட வேலைக்காரியா ஆயிடுவாங்கன்றாரு. கடைசியில் படிப்பு முடிவடைந்துடும். இப்பதான் இந்த முரளி வந்து நமக்கு கிடைக்குது. கடைசியா அந்த படிப்பு முரளியும் முடிஞ்சிரும்ன்றாரு. படிப்பு கூட முடிவடைந்துடும். அப்புறம் பாபாவும் இருக்க மாட்டாரு, கிளாஸ் எடுக்க. இப்போ பாபா மீட்டு இதெல்லாம் இப்பயாவது நடக்குது. ஒரு காலம் வரும் அப்போ வந்து இந்த செல்ஃபோனு எதுவுமே வேலை செய்யாது, சேட்டலைட்டே செயல இருந்துடும். அப்போ என்ன ஆயிரும், நமக்கு முரளி கூட படிக்க கூட நமக்கு வந்து கையில் முரளி இருந்தால் பரவாயில்ல, இந்த மாதிரி கேட்க முடியாது, சொல்கிறவங்களும் இருக்க மாட்டாங்க, நம்ம கம்யூனிகேஷனே இருக்காது, அந்த மாதிரி ஆயிடும். இந்த படிப்பு கூட கடைசியில் முடிவடைஞ்சிடும்ன்றாரு. இப்போதான் நேரம் படிக்கிறது, பாபாவை நினைக்கிறது எல்லாத்துக்குமே. அப்புறம் எல்லாமே முடிஞ்சிடும். அப்புறம் காட்சி கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் யார் பாஸ் யார் ஃபெயில்ட்டு சொல்லுவார். அப்புறம் வந்து அப்புறம் பச்சாதாபம் ஆகிடும்னு சொல்கிறாரு. அப்போ கடைசியாக விநாசமும் முடிஞ்சிடும். அப்போ வந்து நான் படிக்கிறேன், எனக்கு இப்போ கிளாஸ் எடுங்கன்னு சொன்னாலும் யாரும் எடுக்க மாட்டாங்க. அதான் சொல்கிறார், கடைசியில் இந்த படிப்பு முடிவடைஞ்சிடும். பிறகு அதிகமான பச்சாதாபம் அடைய வேண்டியிருக்கும்னு சொல்கிறாரு. ஆகையால் தந்தை முன்கூட்டியே இப்போ புரிய வைத்து விடுகின்றார். இப்போ முன்னாடியே நம்மளை சொல்லிடுறாரு, எச்சரிக்கிறாரு. அந்த மாதிரி நேரம்லாம் வரும்போது இப்பயே படிக்க வேண்டியதெல்லாம் படிச்சுக்கங்கன்றார். கடைசியில் பச்சாதாபப்படக்கூடாது. எந்த அளவுக்கு தந்தையை நினைவு செய்கிறோமோ அந்த யோகா அக்னியின் மூலம் பாவங்கள் அழிந்துவிடும் சொல்லி பாபா சொல்றாங்க. இப்போ பாபாவை நினைக்கிறது சரி, முரளி படிக்கிறதும் சரி, இப்பயே நிறைய பண்ணிக்கணுன்றார். ஏன்னா அதுக்கப்புறம் டைமே இருக்காது. அதனால இப்போ பாபா எவ்வளோ நினைவு செய்றீங்களோ அவ்வளோ நீங்க நானும் பாபா ஆத்மா பரமாத்மா அப்படியே அந்த யோகா அக்னியில பாவங்கள் அழிஞ்சிருன்றாரு. ஆத்மா சதோ பிரதானமாக இருந்தது, பிறகு அதில் கரைகள் படிந்து தமோ பிரதானமாக ஆகிடுச்சின்னு சொல்லி சொல்றார் பாபா. அப்படியே பியூர் கோல்டா தான் ஆத்மா இருந்தது. நடிக்க வரும்போது சுத்த தங்கமா தான் வந்து நடிச்சோம். ஆனா அப்படியே நம்ம
மறுபிறவி எடுத்து எடுத்து அடுத்தவங்க செய்யறத பார்த்து மற்றவங்க எப்படி இருக்கிறாங்க அந்த மாதிரி பார்த்து பார்த்து நம்மளும் கெட்டு போயிட்டோம். அப்போ நம்ம தமோ பிரதானமாக இப்போ ஆயிடுச்சு. இரும்பு கலந்துச்சு, எல்லா கரையும் தங்கம் வெள்ளி தாமிரம் இரும்பு பெயர் இருக்கிறது அல்லவா, இதெல்லாம் கரையாக ஆத்மாவில் படிஞ்சிடுச்சு. இப்போது இரும்பு யுகத்திலிருந்து நீங்கள் மீண்டும் தங்க யுகத்திற்கு போகணுன்றாரு. இப்போ திரும்ப ஆத்மாவை என்ன பண்ணுறாரு, நெருப்பால் சுட்டு தங்கமாக மாத்துறாரு. இந்த இரும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நெருப்பில் போடுவாங்க, அப்போ தான் அது வளையும். அந்த மாதிரி இப்போ யோகா அக்னியில் நம்ம வளைஞ்சாதான் நம்ம தங்க யுகத்துக்கு போக முடியுன்றாரு. தூய்மையாகாமல் ஆத்மாக்கள் செல்ல முடியாது. எல்லாருமே செஞ்ச தப்புகள்லாம் வருந்தி திருந்தி ஆத்மா திருந்தி தான் மேலே போக முடியும். தூய்மையெல்லாம் ஆகாம நீங்கெல்லாம் மேலே போகவே முடியாதுன்றாரு. சத்தியுகத்தில் தூய்மை இருந்ததால் அமைதி இருந்தது, சுகம் இருந்தது. அதாவது தூய்மைன்றது அம்மா மாதிரி, அது இருந்தாலே அதோட குழந்தைகள் நமக்கு வந்துடும், சுகம் சாந்தி வந்துடும். அதனால தூய்மை அங்க சொர்க்கத்துல தூய்மையா இருந்தீங்க, அதனால உங்களுக்கு சுகம் சாந்தி இருந்தது. இங்க தூய்மை இல்லாதனால தான் உங்களுக்கு அமைதியும் இல்லை சுகமும் இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றார். இரவு பகல் வித்தியாசம் கூட இருக்குது. ஆக இந்த குழந்தை பருவத்தை மறந்துடாதீங்கன்ட்டு பாபா நமக்கு புரிய வைக்கிறார். இப்போ நம்ம பிகே ஆயிருக்கிறோம்ல, அந்த பிகே ஆன அந்த குழந்தை பருவம் பாபா நம்மளை எப்படியெல்லாம் கவனிச்சிட்டாரு, எப்படியெல்லாம் நம்மளை பார்த்துட்டாரு, அதை நீங்க மறந்துடாதீங்கன்றாரு. தந்தை தத்தெடுத்திருக்கின்றார் அல்லவா, நம்மளை எல்லாரையும் பிரம்மா மூலமா சிவனே தத்தெடுத்திருக்கிறார். இது தத்தெடுப்பதாகும் சொல்றாரு. இப்ப ஒரு கல்யாணம் பண்றாங்கன்னா அந்த பெண்ணு வேற வீட்டுல இருந்து வராங்கல்ல, அப்ப தத்து எடுக்கிறாங்கன்னு அர்த்தமா. இப்ப பெண்ணை தத்தெடுக்கின்றார். பிறகு குழந்தைகள் படைக்கப்படுகின்றனர். அப்ப கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழந்தைகளை படைக்கிறாங்க. அது மாதிரி இங்க பிரம்மா பாபாவை சிவபாபா தத்தெடுக்கிறார். அப்புறம் அவர் வாய் மூலமா நம்மளெல்லாம் படைக்கிறாரு. பெண்ணை படைப்பு என்று கூறுவது கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. பெண்ணை படைப்புன்னு சொல்ல மாட்டாங்க, தத்தெடுக்கப்படுறதா தான் சொல்லுவாங்க. இந்த தந்தையும் தத்தெடுக்கின்றார். இந்த தந்தையும் நம்மளை இப்ப தத்தெடுக்கிறாரு. யாரை கல்பத்திற்கு முன்பு தத்தெடுத்திருந்தனோ நீங்கள் அதே குழந்தைகள் ஆவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப இந்த பாபாவும் நம்மளை தத்தெடுக்கிறாரு. கல்பத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் அவர் தத்தெடுத்தாரோ அவங்களே தான் நம்மன்னு சொல்லி சொல்றாரு. தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தான் தந்தையிடமிருந்து இப்போ ஆஸ்தி கிடைக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையிடமிருந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆஸ்தி இப்ப நமக்கு கிடைக்குது. அவர் பகவான். பிறகு 2ஆம் நம்பரில் இருப்பது சத்தியுகத்தின் எஜமானர்களாகிய லட்சுமி நாராயணன். இப்போது நீங்கள் சத்தியுகத்திற்கு எஜமானர்களாக ஆகிட்டு இருக்கிறீங்க. இப்போது நீங்க சம்பூர்ணம் ஆகல, ஆனா இப்ப ஆகி கொண்டு இருக்கிறீங்க. யாரும் இப்ப உடனே அப்படியே நேத்து தான் பிகே உள்ளார வந்தோம் இன்னைக்கே நம்ம தேவதை ஆயிட்டோம்னா இல்ல, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றாரு. அந்த முயற்சி பண்ணி நம்ம ஆயிடுவோம். தான் தூய்மையாகி மற்றவர்களையும் தூய்மையாக்கணும். இப்ப நம்ம மாறினாதான் மற்றவங்க மாறுவாங்க. பாபா யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கிறாரோ அவங்கெல்லாம் மாத்துறாரு. அவங்கள மாத்தி அவங்க மூலமா மற்றவங்களையும் தூய்மையாக்கிட்டு இருக்கிறார். இதுதான் உண்மையான ஆன்மீக சேவையாகும். நம்ம மாதிரி மற்றவங்களையும் மாத்துறது தான் உண்மையான ஆன்மீக சேவைன்றார். நீங்கள் இப்போது ஆன்மீக சேவை செய்றீங்க, ஆகையால் நீங்கள் மிகவும் உயர்ந்தவர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அதனால நம்ம ஆன்மீக சேவை செய்யறதுனால அவங்களாம் சோசியல் சர்வீஸ்லாம் செய்யறாங்க. ஆனா நம்ம இப்போ உயிர் தானம் செய்யறோம், ஒரு ஆத்மான்ற புரிய வைக்கணும். இதுதான் உயர்ந்த சேவைன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கெல்லாம் உயர்ந்தவர்கள் சொல்றாரு. சிவபாபா தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குகின்றார். நீங்களும் ஆக்குகிறீங்க. நம்மள பாபா ஆக்குறாரு, நம்ம மற்றவங்களையும் தூய்மையாக்குறோம் கருவியா இருந்து. ராவணன் எவ்வளவு அசுத்த புத்தியுடையவர்களாக ஆக்கிவிட்டது. ஆனா நம்மள மாயா எந்த மாதிரி ஆக்கிடுச்சு, ஒரு அரை கல்பம் நம்ம புத்தியை கெடுத்துருச்சு இல்லையா. இப்போது தந்தை மீண்டும் தகுதியானவர்களாக ஆக்கி நம்மள உலகத்துக்கே எஜமானர்களாக ஆக்குகிறார். இப்படிப்பட்ட தந்தையை பிறகு கல்லு முள்ளுல இருக்கிறான்ட்டு எப்படி சொல்ல முடியும்? சர்வ வியாபி எங்க இருக்கிறாரு சொல்லிட்டாங்க இல்லையா. தந்தை சொல்றாரு, இந்த விளையாட்டு அந்த மாதிரி உருவாக்கப்பட்டிருக்குது, கல்பத்துக்கு பிறகு மீண்டும் இவ்வாறு தான் நடைபெறும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது ஒரு விளையாடல், திருவிளையாடல். இது மாதிரிதான் நடக்கும், அடுத்த கல்பமும் இப்படிதான் நடக்கும். இப்போது நாடகப்படி உங்களுக்கு புரிய வைப்பதற்காக நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. இது சிறிதும் வித்தியாசம் ஏற்படவே முடியாது. கொஞ்சம் கூட ஒரு வினாடி கூட பாபா தாமதிக்க மாட்டார். கரெக்டா அந்த டைம்ல தான் பிரம்மா பாபா உடல்ல அவதரிப்பார். அதனால ஒரு வினாடி கூட தந்தை தாமதப்படுத்த முடியாது. எவ்வாறு தந்தை அவதாரம் செய்கிறாரோ அதே போன்று நீங்களும் குழந்தைகளாகிய நீங்களும் மறுபிறவி எடுக்கிறீங்க. எல்லாமே டிராமால பர்ஃபெக்டா நடக்குது. நம்மளும் இப்ப மறுபிறவி எடுக்கிறோம். நீங்கள் பிறவி எடுத்திருக்கிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மா இங்கு சாக்காரத்தில் நடிப்பு நடிக்கிறது. நம்ம இங்க மேல புள்ளியா இருக்கிறோம், இங்க கீழே வந்துதான் நமக்கு உடல் கிடைச்சு நடிக்கிறோம். இதுதான் அவதாரம் என்று சொல்லப்படுகிறது. அவதாரம்னா என்னன்னா, ஆத்மா மேல இருந்து கீழே உடல் எடுத்து நடிக்குது, அதுதான் அவதாரம். மேலிருந்து நடிப்பு நடிப்பதற்காக கீழே ஆத்மா வருகிறது. தந்தைக்கும் தெய்வீகமாக அலௌகீகமான பிறப்பாகும்.
இப்போ பாபாவும் அதே மாதிரி தான் மேலேருந்து வராரு, பிரம்மா உடல்ல நுழைஞ்சு நடிக்கிறார். ஆனால் அவர் வந்து சொந்தமாக உடல் இல்லை, அவர் தான் அவதாரம், அலௌகீக பிறப்பு, தெய்வீகமான பிறப்புன்னு சொல்றாரு. அவர் அம்மா வயிற்றுலலாம் பிறக்கலை, அதனால தெய்வீக அலௌகீக பிறப்பு அவருக்கு. தந்தை தானே சொல்றாரு, நான் இயற்கை ஆதாரமாக எடுக்க வேண்டியிருக்கு, நான் இந்த உடல்ல வர வேண்டி இருக்குது, அப்பதானே வாய் எனக்கு கிடைக்குது, அப்பதானே உங்கள்கிட்ட பேச முடியும். அதனால யாராவது ஒரு உடல்ல வர வேண்டியதா இருக்கு. அது அந்த பாக்கியசாலி ரதம் இந்த பிரம்மா உடல் தான். நான் இந்த உடலில் பிரவேசம் செய்கின்றேன், இது எனது நிர்ணயிக்கப்பட்ட உடலாகும். இது மிகப்பெரிய அதிசயமான விளையாட்டுன்னு சொல்லி சொல்றாரு. இந்த நாடகத்தில் ஒவ்வொரு நடிப்பும் பதிவாயிருக்குது, அதை நடித்து கொண்டே இருக்கிறது. இங்க எல்லாருமே ஆத்மா அவங்கவுங்களுக்குள்ளார பார்ட் ஸ்டோர் ஆயிருக்கு, அதை தான் நடிப்பாங்கன்றாரு, யாரும் மாத்தி நடிக்க மாட்டாங்கன்றாரு. 21 பிறவிகளுக்கான நடிப்பையும் இவ்வாறு தான் நீங்க நடிப்பீங்கன்னு சொல்றாரு. உங்களுக்கு இப்போ தெளிவான ஞானம் கிடைத்திருக்கிறது, அதுவும் வரிசைகரமாக உங்களுக்கு இந்த ஞானம் கிடைச்சிருக்குன்றாரு. மகாரதிகளை பாபா மகிமை செய்கின்றார் அல்லவா. மகாரதிகள்னா யாரெல்லாம் முரளியை படித்து மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க தான் மகாரதிகள்ன்ட்டு ஒரு முரளியில் சொல்லியிருக்கிறாரு. அவங்களையும் பாபா மகிமை செய்கிறாரு. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் நடந்ததாக சொல்லியிருக்கிறாங்க, இவை ஜோடிக்கப்பட்ட விஷயங்களாகும் சொல்லி பாபா சொல்கிறார். இந்த மகாபாரதம் இதெல்லாம் வந்து கதைகள் தான் எழுதியிருக்கிறாங்க. அந்த பாண்டவர் கௌரவருக்கெல்லாம் யுத்தம் நடந்ததாக காமிச்சிருக்காங்க, அதெல்லாம் கிடையாதுன்றாரு. அவர்கள் ஸ்தூல இரட்டை அஹிம்சாதாரிகள், நீங்கள் ஆன்மீக இரட்டை அஹிம்சாதாரிகள் என்பதை இப்போது நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னு சொல்றாரு. அவங்க என்ன சொல்றாங்க, பாண்டவர் கௌரவர்கள்லாம் அவங்க இரட்டை அஹிம்சாதாரிகள், ஆனா நீங்க உண்மையாலுமே ஆன்மீக இரட்டை அஹிம்சாதாரிகள் சொல்லி பாபா சொல்றாரு. ராஜ்யம் அடைவதற்காக நீங்கள் எவ்வாறு அமர்ந்திருக்கிறீங்க பாருங்கள், தந்தையின் நினைவின் மூலம் விக்ரமங்கள் விநாசமாகும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்ப நம்ம என்ன பண்றோம், சண்டையெல்லாம் போடல, கத்தியின்றி ரத்தமின்றி இங்க யுத்தம் நடக்குது, மாயாவோட மல்யுத்தம் நடக்குது. பாபா நினைச்சு நம்ம அந்த பாவத்தெல்லாம் அழிச்சிட்டு இருக்கிறோம்னு சொல்லி நமக்கு தெரியும். இதே ஆர்வத்துடன் இருக்கிறீர்கள், நம்ம இதே ஆர்வத்தோட இருக்கிறோம். முயற்சி எல்லாமே நினைவு செய்வது தான் இருக்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எல்லா முயற்சியுமே பாபா நினைவு தான். அதனால் பாரதத்தின் பழமையான யோகான்ட்டு இது பாடப்பட்டிருக்குது. அந்த அயல்நாட்டிடம் கூட பாரதத்தில் இந்த பழமையான யோகத்தை இப்போ கத்துக்கிறதுக்காக விரும்புறாங்க. வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வராங்க, இந்த ராஜ யோகம்னா என்ன சொல்லித்தாங்கன்ட்டு. சன்னியாசிகள் நமக்கு இந்த யோகத்தை கற்பிப்பாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க சன்னியாசிகள்கிட்ட போறாங்க, இந்த ராஜ யோகம்னா என்ன, அதை சொல்லி கொடுக்குறீங்களான்ட்டு. உண்மையில் அவர்கள் எதையும் கற்றுக் கொடுப்பது கிடையாது. உண்மையிலே சன்னியாசிகள் அவங்க அடயோகம் தான் அவங்களுக்கு தெரியும், மூச்சு அடைக்கிற பயிற்சி, அதுதான் வந்து அந்த விதவிதமான அந்த ஆசனம்லாம் போட்டு உட்காந்து அதெல்லாம் மூச்சு பயிற்சி செய்வாங்க. அவங்களது அடயோகத்திற்கானது. நீங்கள் இல்லற மதத்தை சேர்ந்தவர்கள், ஆரம்பத்திலேருந்தே உங்களது ராஜ்யம் இருந்ததுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சன்னியாசிகள் வீட்டை விட்டு வெளில போயிடுவாங்க, இல்லறத்துல இருந்துகிட்டே எல்லாம் அவங்க வந்து 5 விகாரத்தை அடக்கிறது, சுயராஜ்ய அதிகாரியா மாறுறது, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. புத்தி யோகம் அவங்க செய்ய மாட்டாங்க, ஹடயோகம் தான் அவங்களுக்கு தெரியும். நம்மளாம் இல்லற மதத்தை சார்ந்தவர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஆரம்பத்திலேருந்தே உங்களோட ராஜ்யம் இருந்தது, இப்போது கடைசியாக இருக்கிறதுன்றாரு. நம்ம ஆரம்பத்துல முழு உலகத்தினுடைய ராஜ்யமே லட்சுமி நாராயணன் செஞ்சாங்க, இப்ப கடைசியா இருக்குதுன்றாரு. இப்போது பஞ்சாயத்து ராஜ்யம் தான் இருக்கிறது. உலகில் காரிருள் அதிகமா இருக்குதுன்றாரு. ரத்தம் சிந்தும் விளையாட்டு நடைபெறும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்ப உலகமே அஞ்ஞான இருள்ல இருக்கிறாங்க, எல்லாரும் நல்லது கெட்டதே தெரியல, இதெல்லாம் தப்புன்னு கூட தெரியாது, அதை தான் செஞ்சுட்டு ஒருத்தவங்க அடிச்சுக்குவாங்க. இப்போ கூட பார்த்தோம், அந்த கணவன் மனைவிக்குள்ளாரே சண்டை வந்து ஒருத்தவங்கள வந்து கொலை பண்ணி குக்கரில் வச்சு அவிக்கிறது, இதெல்லாம் நடக்குது பாருங்க. அப்போ வந்து இதெல்லாம் நடக்கும்ன்றாரு. ஏன்னா காரிருள் அதிகமாக இருக்குது, ரத்தம் சிந்தும் விளையாட்டு இப்போ நடைபெறும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதை ஒரு விளையாட்டாக காண்பிக்கிறாங்க, இது எல்லையற்ற விஷயமாகும் சொல்லி சொல்றாரு. எவ்வளவு உயிர் சேதம் மற்றும் கொலைகள் ஏற்படும், போக போக பார்ப்பீங்க, நிறைய உயிர் சேதம் கொலைகள் நடக்கும்ன்றாரு. இயற்கை சீற்றங்கள் கூட நிகழும், அனைவருக்கும் மரணம் ஏற்படும், இதுதான் ரத்த ஆறு என்று சொல்லப்படுகிறதுன்னு சொல்றாரு. இதை பார்ப்பதற்கும் மிகுந்த தைரியம் தேவை, ஆனா இதெல்லாம் நடக்கும் போக போக. ஆனா இதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு சக்தி வேணும்ன்றாரு, தைரியம் வேணும். பயப்படுவர்கள் உடனே மயங்கி விடுவார், பயப்பட்டோன்னா அப்படியே உடனே மயங்கிடுவாங்கன்றாரு. இதற்கு பயமற்ற நிலை அதிகம் தேவைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதாவது பயப்படக்கூடாது, உள்ளுக்குள்ளார அந்த பயமே நீங்கி இருக்கணும். அந்த பயன்றது கூட ஒரு விகாரம், அதுல மாட்டிக்கிட்டோம்னா சிலர் அதுல தோத்துருவாங்க. அதனால நீங்க பயமற்ற நிலை உங்களுக்கு அதிகம் தேவைன்றார். ஏன்னா கடைசியா அதெல்லாம் நடக்க போகுது. நீங்கள் சிவசக்திகள் தானே, சிவபாபா சர்வசக்தி வாய்ந்தவர், நாம் அவரிடம் வந்து சக்திகளை இப்போது அடைகிறோம். பதித்ததிலிருந்து பாவனம் ஆவதற்கான யுக்தியை பாபா தான் கூறுகின்றார். இப்ப தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்கிறதுக்கான யுக்தி கடவுள் தான் கொடுக்குறாரு. தந்தை முற்றிலும் எளிய வழியை நமக்கு சொல்றாரு. குழந்தைகளே, நீங்கள் சதோ பிரதானமாக இருந்தீங்க, இப்ப தமோ பிரதானமா ஆயிட்டீங்க. இப்போது என்ன நினைச்சீங்கன்னா நீங்க தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆயிடுவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மாவானது
தந்தையிடத்தில் யோகா நினைவின் தொடர்பு வைக்கும் போதுதான் இந்த பாவங்கள் அடியும். அதாவது நான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு புள்ளியா நினைச்சுக்கிட்டு பரந்தாமத்துல புள்ளியா பாபா இருக்கிறார் அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்ம பாவம் அழியும். தந்தை தான் அதிகாரம் உள்ளவராக இருக்கின்றார். விஷ்ணுவின் நாபிலிருந்து பிரம்மா வெளிவந்ததாக சித்திரங்களை காண்பிச்சிருக்கிறாங்க. அவர் மூலமாக அனைத்து சாஸ்திர வேதங்களின் சாரியத்தை புரிய வைத்தார்ன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க பக்தியில. அது ஒரு கோயில் கூட இருக்குது, விஷ்ணு படுத்துட்டு இருப்பாரு, அவர் நாபியில இருந்து பிரம்மா வந்தாருன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அதாவது பிரம்மா விஷ்ணு 84 பிறவி எடுத்து வந்த உடனே அந்த அவர் உடல்ல சிவபாபா பிரம்மாவா ஆக்குறாரு. அப்புறம் ஒரு நொடியில ஜீவன் முக்தி அடைஞ்சு பிரம்மாவிலேருந்து விஷ்ணு ஆகிறாரு, பிரம்மாவிலேருந்து விஷ்ணு, விஷ்ணுலேருந்து பிரம்மா ஆகிறாரு. அதை தான் இப்போ நம்ம இந்த ரகசியம் நமக்கு தெரியும். இதை நீங்க இப்போ புரிஞ்சுக்கிறீங்கன்றாரு. பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை செய்யறாரு. பிறகு எதை ஸ்தாபனை செய்தாரோ அதை அவசியம் பாலனையும் செய்வர் அல்வா. இப்போ பிரம்மா மூலமா நம்மளெல்லாம் படைக்கிறாரு, அப்புறம் நம்மளை பாலனையும் செய்யணும் இல்லையா? அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கிறாரு. இவை அனைத்தும் நல்ல முறையில் புரிய வைக்கப்படுகிறது. யார் புரிந்து கொண்டார்களோ அவர்களுக்கு இந்த எண்ணம் அவசியம் இருக்கும். இப்போ இதெல்லாம் எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு சிலரால தான் இந்த உண்மையா விஷ்ணு ஆக போறவங்க அவங்களதான் இதெல்லாம் புரியும். அப்ப இதெல்லாம் யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த எண்ணம் அவசியம் இருக்குன்றாரு. இந்த ஆன்மீக ஞானம் எல்லாருக்கும் எப்படி கொடுப்பது? என்னிடத்தில் செல்வம் இருக்கிறது எனில் நான் ஏன் சென்டர் திறக்க கூடாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு, கட்டிடத்தை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு அதில் மருத்துவமனை மற்றும் பல்கலைக்கழகம் திறங்குங்கள்ன்றாரு. பாபா சொல்றாரு, உங்க காசு இருக்குன்னா நீங்க ஏதாவது ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்துக்கோங்க, எடுத்து அங்க போயிட்டு கீதா பாடசாலை ஓபன் பண்ணுங்க. அதான் மருத்துவமனை, அது ஹாஸ்பிட்டலாகவும், நம்ம மெடிடேஷன் பண்ணால் ஹாஸ்பிட்டலாகவும் அது செயல்படும். அப்புறம் நம்ம பாடம் எடுக்கிறோம், முரளி எடுக்கிறோம் இல்லையா, அப்போ அது யூனிவர்சிட்டியாகவும் இருக்கும். அப்போ ரெண்டும் தொடங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. காசு இருக்குன்னா அது மாதிரி செய்யுங்க. யோகாவின் மூலம் உங்களுக்கு முக்தி கிடைக்குது, ஞானத்தின் மூலம் ஜீவன் முக்தியே கிடைக்குதுன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. 2 ஆஸ்திகளும் இப்போது உங்களுக்கு கிடைக்கின்றன சொல்லி சொல்றாரு. யோகா பண்றதுனால முக்தி கிடைக்குது. ஞானத்தின் மூலமா வாழும் போதே நமக்கு முக்தி கிடைக்குது. இந்த ஞானத்தினுடைய ஆதாரத்துல நம்ம வாழும் போதே எவ்வளவு விடுபட்டு இருக்கிறோம், யாரையும் தொந்தரவு பண்றது இல்லை. எந்த அளவுக்கு நம்ம உடல்ல இருந்துட்டே அந்த சொர்க்கத்துல எப்படி வாழ்ந்தோமோ அதே நிலையை இங்க அனுபவிக்கிறோம். அதை ஞானத்தின் மூலமா தான் நம்ம அனுபவிக்கிறோம். ஞானம் மூலமா ஒளி கிடைக்குது, யோகத்தின் மூலமாவும் நமக்கு ஒளி கிடைக்குது. அதாவது யோகாவின் மூலம் முக்தி, ஞானத்தின் மூலம் ஜீவன் முக்தி, 2 ஆஸ்திகள் இப்போது கிடைக்கின்றனன்றாரு. இதற்கு 3 அடி நிலம் கிடைத்தால் போதும். அதுக்காக 3 அடி நிலம் இருந்தா போதும். உங்க வீட்டுல ஒரு சின்ன இடம் இருந்தா கூட வேற எதுவுமே வேண்டாம், அப்படியே எல்லாரையும் கூட்டு வச்சு கிளாஸ் எடுங்க, இந்த ஞானத்தை சொல்லி புரிய வைங்கன்றாரு. இறை தந்தையின் பல்கலைக்கழகம் திறவுங்கள் சொல்லி சொல்றார். காட்லி யூனிவர்சிட்டி தொடங்க, வேர்ல்டு யூனிவர்சிட்டி, விஸ்வ வித்யாலயம் அல்லது பல்கலைக்கழகம் 2ம் ஒன்றுதான் சொல்லி சொல்றாரு. இது மனிதனை தேவதையாக ஆக்கக்கூடிய மிகப்பெரிய பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டின்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறாரு. உங்களுக்கு எப்படி வருமானம் கிடைக்கிறது என்று கேட்குறாங்க. பிக்யூக்களுக்கு தந்தைக்கு இவ்வளவு குழந்தைகள் இருக்கின்றனர், நீங்கள் கேட்க வந்து விட்டீர்கள். அதாவது கேட்குறாங்க, உங்களுக்கு எப்படி பிகேஸ் இந்த சென்ட்ரல் எல்லாம் உங்களுக்கு எப்படி வருமானம் வருது, எப்படி நடத்துறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. பாபா சொல்றாரு, இந்த பிரம்மா குமாரிகளின் தந்தைக்கு எவ்வளோ குழந்தைகள் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்கவுங்க சுயமா சம்பாதிக்கிறாங்க, அதை வச்சு நம்ம சென்டர் நடத்துறோம். நீங்க கேட்க வந்துட்டீங்கன்னு சொல்லி கேளுங்க. விளம்பர பலகையில் என்ன எழுதப்பட்டிருக்குது என்பதை பாருங்கள், மிகவும் ஆச்சரியமான ஞானமாகும். பாபா சொல்றார், விளம்பர பலகையில என்ன எழுதப்பட்டிருக்குது பாருங்கன்னு சொல்லி சொல்லுங்க. மிகவும் இது ஆச்சரியமான ஞானம். தந்தையும் ஆச்சரியமானவர் இல்லையா? உலகத்துக்கே எஜமானராக நீங்க எப்படி ஆகிறீங்க? சிவபாபாவை ஸ்ரீ ஸ்ரீ என்று கூறுகிறோம், ஏனெனில் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அல்லவான்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவர் தான் ஸ்ரீ ஸ்ரீன்னு சொல்ல முடியும், ஏன்னா அவர் தவிர மற்றவங்க எல்லாம் ஸ்ரீ ஸ்ரீன்னு சொல்ல முடியாது. அவர் எவ்வளவு உயர்ந்தவர். லட்சுமி நாராயணனை ஸ்ரீலட்சுமி ஸ்ரீ நாராயணன் என்று தான் கூறுகிறோம். இவை எல்லாத்தையும் நல்ல முறையில் தாரணை செய்ய வேண்டிய விஷயங்களாகும். இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல விதத்துல புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கிறேன்ட்டு பாபா சொல்றாரு. இதுதான் உண்மையிலும் உண்மையான அமர கதை. இந்த சங்கரர் பார்வதிக்கு அமர கதை சொன்னார்ன்ட்டு இருக்கும் கதை. அதை அது அமர்நாத்ல உட்காந்து சொன்னாருன்ட்டு. ஆனா உண்மையான அமர கதை இதுதான். ஒரே ஒரு பார்வதிக்கு மட்டுமே அமர கதை சொல்லியிருக்க மாட்டார். எல்லா ஆத்மாவும் இப்ப பார்வதி தான். சிவன் எல்லா ஆத்மாக்கும் இப்ப அமர கதை சொல்லிட்டு இருக்கிறார். எவ்வளவு மனிதர்கள் அமர்நாத்திற்கு செல்கின்றனர். குழந்தைகளாகிய நீங்கள் புத்துணர்வு அடைவதற்காக இப்போது அமர்நாத்துக்கிட்டமே இங்க வரோம், தந்தை கிட்ட வர்றீங்க, மதுபனுக்கு வரோம். நிறைய பேர் அமர்நாத்துக்கு போறாங்க பக்தியில. ஆனா நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு, புத்துணர்வு அடையிறதுக்கு
மதுபன்ல கடவுள்கிட்டயே நம்ம வரோம். பிறகு அனைவருக்கும் இப்போது புரிய வைக்க வேண்டும். சென்று அனைவரையும் புத்துணர்வு அடைய செய்ய வேண்டும். இப்போ எல்லாருக்கும் புரிய வச்சு எல்லாரையும் புத்துணர்வு அடைய வைக்கணும், சென்று திறக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல 3 அடி நிலம் இருந்தா போதும், சென்று திறந்து கொண்டே இருங்க. அப்படி திறந்து கொண்டே இருந்தால் பலருக்கு நன்மை ஏற்படும் சொல்லி பாபா சொல்றாரு. இதில் எந்த செலவும் கிடையாது. உங்களுக்கு செலவு எதுவுமே கிடையாது. உங்க வீட்டில் ஒரு 3 அடி நிலம் இருந்தாலே ஒரு கீதா பாடசாலை ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஞானத்தை எல்லாருக்கும் சொல்லி புரிய வைங்கன்றாரு. ஆரோக்கியம், செல்வம் மற்றும் மகிழ்ச்சி ஒரு வினாடியில் கிடைத்து விடுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த முரளியை கேட்கறது மூலமா, கடவுளை மெடிடேஷன் பண்றது மூலமா நமக்கு ஆரோக்கியம் கிடைக்குது, செல்வம் கிடைக்குது, மகிழ்ச்சியும் ஒரு செகண்ட்ல கிடைச்சிருது, குழந்தை பிறக்கிறது, வாரிசாக ஆகிவிடுகிறது. இப்போ யாராவது ஒருத்தவங்க வராங்க பிகே ஆகுறாங்கன்னா உடனே அவங்க வாரிசாயிடுறாங்க பாபாவுக்கு, பிறந்துட்டாங்க பாபாவுக்கு. அதான் சொல்றாரு, உங்களுக்கும் நிச்சயம் ஏற்படுகிறது, பிறகு உலகத்திற்கு எஜமானராக ஆகிவிடுகிறீர்கள். நிச்சயம் ஏற்பட்டாலே என்ன ஆயிடுறாங்க, உலகத்துக்கே எஜமானராக ஆயிடுறீங்கன்றார். பிறகு முயற்சி தான் ஆதாரமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டோம், பிகேவா ஆயிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம முயற்சி பண்றதுல தான் நம்ம பதவி இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. நல்லது. இனிமேலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரத்த ஆறு ஓடும் கடைசி காட்சியை பார்ப்பதற்காக மிக மிக பயமற்றவர்களாக சிவசக்திகளாக ஆக வேண்டும். சர்வ சக்திவான் தந்தையின் நினைவின் மூலம் சக்திகளை அடைய வேண்டும். இந்த கடைசியா ரத்த ஆறே ஓடுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் பார்க்கணும்னா பயம் இல்லாத சிவசக்திகளா இருக்கணும். சர்வசக்திவான் தந்தையோட நினைவுல எல்லா சக்தியும் இப்பயே அடைஞ்சிருங்க. அப்பதான் கடைசி காட்சியில பார்க்கறதுக்கு தைரியம் இருக்குன்றாரு. 2வது பாயிண்ட், தூய்மையாக்கக்கூடிய ஆன்மீக சேவையை செய்யணும். நீங்களும் தூய்மையாகணும், எல்லாரையும் தூய்மையா ஆக்கணும், அந்த சேவை செய்யணும். இரட்டை அஹிம்சதாரியாக ஆகணும். குருடர்களுக்கு ஊன்றுகோலாகி அனைவருக்கும் வீட்டிற்கான வழியை சொல்லணும்னு சொல்லி சொல்றாரு. எல்லாரும் இப்போ ஆத்மா உணர்வு இல்லாம, அந்த 3வது கண் இல்லாம குருடர் மாதிரி எல்லாரும் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஊன்றுகோலாகி, இப்போ குருடனுக்கு ஒரு ஊன்றுகோல் கிடைச்சா ஈஸியா அந்த சாலையை கிராஸ் பண்ணி போவார். அந்த மாதிரி நம்மளும் ஊன்றுகோலாகி எல்லாருக்கும் வீட்டுக்கான வழியை காட்டணும்னு சொல்லி சொல்றாரு. லைட் ஹவுஸ் மாதிரி இருந்து வழி காட்டுங்கன்றாரு. வரதானம், நான் எனது என்பதை அழித்து சமநிலை மற்றும் முழுமைத்தன்மை அனுபவம் செய்யும் உண்மையான யோகி ஆகுக. பாபா நிறைய இதுல சொல்லியிருக்கிறாரு, நான்றதை முடிச்சிருங்க, நான் எனது என்பதை அழிச்சிருங்க. அதுதான் இப்போ உங்களை நேற்று கூட சொல்லியிருந்தாரு, நான் இருந்தாலே அது சாட்சாத்கார மூர்த்தியா ஆக விடாதுன்ட்டு. அதனால அதை அழிச்சிருங்க. அழிச்சிட்டு சமநிலை மூலமா, நான் வேற இல்லை பாபா, அதாவது எல்லாத்துலேயுமே அந்த சமநிலை இருக்கணும்ன்றார். நான் என்பதை அழிச்சிருங்க. அழிச்சு சமநிலை மூலமா முழுமைத்தன்மையை அனுபவம் செய்யக்கூடிய, சமநிலை மற்றும் முழுமைத்தன்மையை சமநிலை வந்துடணும், அப்படி மாறிடணும். முழுமைத்தன்மையை அனுபவம் செய்யக்கூடிய உண்மையான யோகி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு எண்ணமும் பாபா பாபா என்ற நினைவே இருக்கட்டும். நான் அழிந்தே போகட்டும். இப்போ நான்ன்றது தான், அந்த அகங்காரம் தான் நம்மளை பாபா கிட்ட போக விடாம தடுக்குது. எதுக்கெடுத்தாலும் நான், என்னது, இந்த மாதிரிலாம் வார்த்தைகள் வருதுன்னா சூட்சுமாவே அது நமக்குள்ளார அந்த அகங்காரம் இருக்குது. அதெல்லாம் அழிச்சாதான் பாபா கிட்ட போக முடியும். அதனால ஒவ்வொரு எண்ணமும் பாபா பாபான்றதே இருக்கட்டும், நான்ன்றது அழிஞ்சு போகட்டும்ன்றாரு. நான் என்பதே இல்லை எனில் எனது என்பதே இல்லை. எனது சுபாவம், எனது சம்ஸ்காரம், எனது வேலை, எனது பெயர், எனது புகழ், இது எல்லாமே அழிஞ்சிருன்றாரு. நான் இல்லைன்னா இந்த எனதுன்றதும் போயிடுன்றாரு. எப்போது இவ்வாறான நான் எனது முடிவு பெறுமோ அதுவே சமநிலை மற்றும் முழுமையாகும் சொல்றாரு. பாருங்களேன், நம்ம முயற்சியே எப்போ முடிவடையனா, எப்போ இந்த நான் எனது எல்லாமே முடிஞ்சு போகுதோ அப்பதான் முழுமையாகும் நம்மளோட முயற்சி, சமநிலையே ஆயிடும்ன்றாரு. இந்த நான் எனது என்பதை செய்யும் தியாகமே அனைத்திலும் மிக சூட்சும தியாகமாகும். நம்ம எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்ட பாபாட்ட வந்தோடனே, பாபா இந்த தேக சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் விட்டுட்டேன், அவன் கூட வந்துடுறேன் அப்படின்ட்டு என்னென்னமோ உணவை தியாகம் பண்ணோம், ஸ்ரீமத் படி நடந்தோம், எல்லாம் நமக்கு பிடிச்ச எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு பாபா கிட்ட வந்துட்டோம். பாபாவுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டோம். இருந்தாலும் பாபா எதை தியாகம் பண்ண சொல்றாரு, அந்த மேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மேன்னா அந்த நான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பக்தியில மேன்னே ஆடை பிடிச்சி பலி கொடுக்குறாங்க சிவராத்திரிக்கு. ஆனா பாபா உண்மையா என்ன கேட்குறாரு, இந்த நான்ன்றதை தியாகம் பண்ணுங்கன்றாரு. இந்த நான் எனதுன்ற தியாகம் பண்ணிட்டீங்கன்னா தான் அதுதான் உண்மையான தியாகம். சூட்சுமத்திலையும் சூட்சுமமான மிகப்பெரிய தியாகம் அது.
அதை மட்டும் விட்டுட்டீங்கன்னா நீங்கள் பாப்சமான் ஆயிடலான்றாரு. இந்த நான் என்னும் குதிரையை அஸ்வமேத வேள்வியில் சுவாகா செய்யுங்கள் சொல்றாரு. இப்போ இந்த வேள்வியில் இந்த அஸ்வமேத யாகத்தில் இந்த நான் என்ற குதிரையை தியாகம் பண்ணிடுங்க, அப்போதே இறுதி நிலை வரும், வெற்றி முழக்கம் கூட முழங்கும் சொல்றாரு. எப்போ எல்லா பிகேஸும் இந்த மாதிரி நான் என்றதை விட்டுடுறாங்களோ அப்போ சேவையில் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் வந்துடும். அப்போ இறுதி நிலை வந்துடும். இறுதி நிலை வந்துருச்சுன்னா வெற்றி முழக்கம் பாபா வந்துட்டாருன்ற செய்தி. ஏன்னா எல்லாருமே எப்படி இருப்போம்னா இறுதி நிலை வந்துடும், முழுமைத்தன்மையை அடைஞ்சிருவோம். அப்போ அந்த அல்வா எப்படி திரண்டு வந்தால் அந்த வானலை விட்டு வெளில வருதுலையே அந்த எல்லாத்துலேயும் பற்றில்லாத அந்த நஷ்டமோக நிலை வந்துடும். அப்போ பணிவு வந்துடும், எல்லாருக்கும் பணிவு அகங்காரம் போயிடுச்சுன்னா பாப்சமான் நிலையில் எல்லாரும் காட்சி அளிப்பாங்க, பாபாவே தென்படுவார். அப்போ இறுதி நிலை என்ன ஆகிடும், வந்துட்டு வெற்றி முழக்கம் முழங்குன்றார். எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், உலகமே தெரிஞ்சிடும் கடவுளே வந்துட்டாரு, எல்லாரை பார்த்தாலும் கடவுள், பிகேஸை பார்த்தாலே கடவுள் தெரிகிறாரு. அப்போ அந்த வெற்றி முழக்கம் நம்ம மூலமாக முழங்கும்னு சொல்கிறாரு. ஸ்லோகன்: ஆம் செய்கிறேன் என்ற ஒத்துழைப்பு கரம் நீட்டுவதே ஆசீர்வாதங்கள் எனும் மாலை அணிவதாகும். பாபா ஏதாவது சொல்கிறாருன்னா உடனே செய்கிறேன் பாபா, ஹாஞ்சி பாபா அப்படின்னு சொல்லணும். அந்த ஒத்துழைப்பு காரம் நம்ம நீட்டணும். பாபா வேலையில் இப்போ ஏதாவது நம்ம சேவை செய்கிறோன்னா அந்த சேவையில் போய் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அந்த ஒத்துழைப்பு நம்ம நீட்டும் போது ஆசீர்வாதங்கள் எனும் மாலை நம்ம கழுத்தில் விழும். நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறீங்கனாலே உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்ன்றாரு. எல்லாம் பிகேஸும் நம்மளுடைய ஃபேமிலி பரிவாரமும் நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க, பாபாவும் மேலேருந்து ஆசீர்வாதம் கொடுப்பார். அப்போ நீங்கள் ஹாஞ்சின்னு எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு நீட்டும் போது உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் எனும் மாலை அணிவது போல அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. தனது சக்தி வாய்ந்த சேவையின் மூலம் மனோநிலை மூலம் ஒளித்தரும் சேவை செய்க. இன்னைக்கு என்ன அவ்யக்த இஷாரானா, நிரந்தரமாக ஒரே சீரான மனநிலையில் இருக்கும் பயிற்சி இருக்கும் போதே மனதால் ஒளி தர முடியும். நம்ம மனசு சீராக இருக்கும் போது, எந்த குப்பையும் மனசில் இல்லாத போது, பிரச்சனைகள் அந்த மாயா எதுவும் இல்லாத போது தான் நம்மளால் மனசால் ஒளி தர முடியும். இதற்காக முதலில் வீண் எண்ணங்களை சுத்தமான எண்ணங்களாக மாற்றி அமைங்க. வேஸ்ட்டாக தாட்ஸ்லாம் ஏதாவது ஓடுதுன்னா, ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் அது இதுன்னு மனசில் ஓடுது, பாபா நினைக்காம எதோ ஓடுதுன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணுங்கன்றாரு. சுத்தமான எண்ணமாக பாசிட்டிவ் தாட்ஸாக மாற்றுங்க. பிறகு மாயை மூலமாக வருகின்ற பல்வேறு விதமான தடைகள் யாவும் ஈஸ்வரிய அன்பின் ஆதாரத்தால் முடித்து விடுங்கள்ன்றாரு. இப்போ மாயா ஏதாவது தடை பண்ணுதுன்னா அதெல்லாம் நீங்கள் பாபா மேலே வச்சிருக்கிற அன்பின் ஆதாரத்தினால முடிச்சிருங்க. ஒரு தந்தையின்றி வேறு யாருமே இல்லை எனும் பாடத்தில் மூலமாக ஒரு முகத்தின் ஏகாகிரதா சக்தியை இப்போ அதிகப்படுத்துங்கள் பாபா சொல்கிறாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராம்.